பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் நவம்பர் மாத வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வரவழைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களை அந்த மாதத்தின் எல்லா நன்மைகளால் நிரம்பும்படியாக நான் பிளஸ் பண்ணுறேன். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசுவே சொன்னதான வார்த்தை அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதாக. இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பாக வைக்கிற வாக்குத்தத்தம் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதாக. ஏன் இந்த வார்த்தையே தேவன் நமக்கு சொல்லணும் அப்படின்னா, சில நேரம் நம்ம ஒருவருக்கொருவர் உறவாடுகிறதான நேரத்தில் நம்மளை தெரிந்து கொண்டவங்க நம்மை காட்டிலும் பலமான, நம்மை காட்டிலும் ஞானமான, நம்மை காட்டிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், நமக்கு ஒரு தைரியம் என்ன செய்யும் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறார் நம்மை பார்த்து, நீ என்ன தெரிந்து கொள்ளலாம். சில நேரம் நம்ம ஃப்ளோவில் சொல்லுவாங்க, இந்த வருஷம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த இடத்துல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த மீட்டிங்கில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு நம்மை ஏற்றுக்கொண்டதாக, நம்ம தெரிந்து கொண்டதாக நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்து கொண்டபடினாலதான் நீ அந்த கூட்டத்துக்கு வந்த, என்னை நீ ஏற்றுக்கொண்ட. அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில பயங்களும் கவலைகளும் நெருங்கி நிற்கிற நம்ம பார்த்துதான் அவரு இந்த தைரியமான வார்த்தையை சொல்கிறார், நான் உன்னை தெரிந்துக்கிட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்கிறத நீங்க பார்க்கும்போது படித்தவனை தேடுறாங்க, அழகானவனை தேடுறாங்க, திறமை உள்ளவனை தேடுறாங்க. அவங்க தெரிந்து கொள்கிறதுக்கு ஏதோ ஒன்று அவர்களிடத்தில் விசேஷமாய் அவர்களை காட்டிலும் காணப்பட வேண்டும், இல்ல அவர்கள் எதிர்பார்க்கிற ஒன்று அவர்களிடத்தில் இருந்தால்தான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆனா தேவன் நம்ம தெரிந்து கொள்ளும் போது அருமையா பவுல் சொல்வார் பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கும் போது, அவர் இழிவானவர்களை தெரிந்து கொண்டார், பலவீனர்களை தெரிந்து கொண்டார், பேதைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தெரிந்து கொள்கிறதற்கு நம்மகிட்ட எந்த ஆப்ஷனையும் அவர் எதிர்பார்க்கலைங்க. எல்லாம் குறைவு 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 குறைவா தான் இருக்குது. அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதை வச்சு தெரியுமா? அவர் என்ன நம்பி அல்ல, அவரை நம்பிதான் என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறபடினால என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிற அவரால் முடியும் என்கிறபடினால என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னை பாதுகாக்க முடியும் என்கிறபடினால அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே நாம அநேக நேரங்கள்ல நம்மை தெரிந்தெடுத்த தேவனுடைய தன்மையை மறந்து, நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற தேவனுடைய குணங்களை மறந்து, அவருடைய பலனை மறந்துதான் அநேக நேரங்கள் நம்ம கவலைப்படுகிறோம், அநேக நேரங்கள் நம்ம புலம்புறோம். ஆனா ஒரு விஷயம், நம்ம அவரை பார்க்கும்போது நம்மளை கரம் பிடித்திருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு என்ன செய்யும் தெரியும். அதனால இந்த மாதத்துல அவர் சொல்லுகிறதான வார்த்தை, கலங்கி நிற்கிற, பயந்து நிற்கிற, புலம்புகிற, அடுத்து என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன ஆகும், இந்த மாசத்துக்கு கடைசியில நான் வந்துட்டேன், இதுவரை இந்த மாசத்துல நினைச்சது ஒண்ணு நடக்கல, இந்த வருஷத்துல எல்லாம் தோல்வியா தான் இருக்கு, பயமா தான் இருக்குன்னு கலங்கி நிற்கிற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய ஆபீஸ் எடுத்துக்காங்க, அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்க அந்த ஆபீஸ் ஓனரே தெரிந்தெடுத்திருக்காருன்னு வச்சுக்காங்களேன். அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு பியூன் புலம்பலாம், அது அடுத்த மாதம் எல்லாரும் வேலையிலேருந்து தூக்க போகிறாங்களா, சம்பளம் தர மாட்டாங்க, ஏதோ ஒன்று ஒரு பியூனு சொல்லலாம், ஒரு கிளர்க்கு சொல்லலாம், யாரோ ஒருத்தவங்க புலம்புறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அவங்க நேர போய் அவங்கள தெரிந்தெடுத்ததான அந்த ஓனர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி பியூன் சொன்னான், இப்படி கிளர்க்கு சொன்னான். அப்போ அவர் என்ன சொல்வார்? ஏன்னா அவர்களை செலக்ட் பண்ணது மேனேஜர், HR அவங்கள செலக்ட் பண்ணார். ஆனா உன்னை செலக்ட் பண்ணது நான்டா, நான் தூக்குனா தான் உண்டு, வேற யாரும் உன்னை தூக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்வார் தானேங்க. அதுபோலதான் நம்முடைய தேவனும் சொல்லுகிறார், உன்னை தெரிந்து கொண்டது நீ இல்லை, உன்னை தெரிந்து கொள்ள வைத்தது இன்னொருத்தங்க கிடையாது, நானே உன்னை தெரிந்து கொண்டேன். எனவே தான் வேதாகமத்திலே தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கும்போது
கர்த்தர் அவங்களை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் அவங்களை கனப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் அவர்களை கொண்டு அநேகர் பயப்படும்படியாக வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதுல இருந்து வந்தது என்றால் அவர்களை அவர் தெரிந்து கொண்டபடினால்தான். வேதாமத்தில் சொல்லப்பட்ட எல்லா கதாபாத்திரங்களான தாவீது ஆனாலும், யோசேப் ஆனாலும், ஆபிரகாம் ஆனாலும், ஈசாக் ஆனாலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய என்ன காரணம் தெரியுமா? தெரிந்து கொள்ளுதல். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லாரு, நான் தெரிந்து கொண்டதான தாவீது ஈசாயின் மகனை போய் நீ என்ன செய், அபிஷேகம் பண்ணு என்பதாக. அதனால தாவீதை அவர் தெரிந்து கொண்டபடினாலதான் அவர் சொல்றார், நான் தெரிந்து கொண்ட தாவீதை ராஜாவாக்குவேன், நான் தெரிந்து கொண்ட தாவீதை அதிபதியாக்குவேன், நான் தெரிந்து கொண்ட தாவீதை உயர்த்துவேன், அவன் சந்ததிகள்ல ராஜாக்கள் இல்லாம போகாது. இத்தனை கனமும் எதற்காக தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டபடியினாலதான். தாவீதின் தெரிந்து கொள்ளுதல் என்பது அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினால்தான் கர்த்தர் இத்தனை ஆசீர்வாதங்களை நினைச்சதார் தாவீதுக்கு கொடுத்தார். நல்லா யோசித்து பாருங்க, யுத்த களத்துல யாரெல்லாமோ சாகுறாங்களே, ஏன் தாவீது சாகவில்லை? ஏன் தாவீதுக்கு மேல அம்பு வந்து விழல? ஏனென்றால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்துல உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், அதனால நீ பயப்படாத. இது அருமையா இன்னொன்னு சொல்லுவார் பவுல். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை குற்றப்படுத்துகிறவன் யார்? யார் அவனை குற்றம் சாட்ட முடியும்? ஒரு மனிதனும் அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை குற்றம் சாட்ட அவர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை குற்றம் சாட்டுகிறானா, அவன் சாட்டின குற்றத்தை வச்சே நம்மை ஆசீர்வதிப்பார். அவன் சொல்ற வார்த்தையை வைத்தே அவன் நம்மை ஆசீர்வதிப்பான். இவன் ராசி இல்லாதவன் சொல்றான்னா அதுல கர்த்தர் உயர்த்துவார். இவன் அறிவில்லாதவன் சொல்றானா கர்த்தர் ஞானத்துல நம்மளை உயர்த்துவார். அதனால தான் அவர் சொல்கிறார், யார் என் பிள்ளையை குற்றம் சாட்ட முடியும்? நான் குற்றம் சாட்ட விட மாட்டேன். அவன் குற்றம் சாட்டுறானா அந்த காரியத்தில் என் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேங்க. யோசேப்பு சகோதரர்கள் நெருக்கின காரியங்கள்லாம் நமக்கு நன்றாக தெரியும். கடைசியில் அவனை கொலை செய்ய நினைக்கிறாங்க. 2 சகோதரர்கள் பரிந்து பேசுறாங்க, கொலை செய்ய வேண்டாம், அந்த இரத்த பலி வேண்டாம்னு சொன்னோன்னா அவனை குழியில போடுறாங்க. வேதம் சொல்கிறது, அவனை குழியில போட்டுட்டு இந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்களாம், சாப்பிட உட்கார்ந்தாங்க. எந்த சாப்பாடு தெரியுமா? அவன் கொண்டுட்டு வந்த சாப்பாடு. அவங்க அப்பா கொடுத்து அனுப்பி விட்டாரே, போ உன் அண்ணன்மாருக்கு தானியத்தை கொண்டு கொடுத்துருவான்னு அனுப்பி விட்டாரே, அவன் கொண்டு வந்த சாப்பாடையே இவனை குளியல தூக்கி போட்டுட்டு உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. நல்லா யோசித்து பாருங்க. அவன் அந்த நேரத்தில் கதறி இருக்க மாட்டானா, அண்ணா பசிக்கண்ணா, ஏதாவது தானா, என்ன தூக்குங்கண்ணா, அண்ணா எனக்கு பசிக்கண்ணா, கத்திருக்க மாட்டானா? அதையெல்லாம் அவங்க காதுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவனை தெரிந்து கொண்ட தேவன், அவனை முன்குறித்த தேவன், அவர் காது ஒரு நாள் அடைக்கப்படலைங்க. சகோதரர்கள் காதை அடைச்சுக்கிட்டாங்க. ஆனா யோசேப்பை தெரிந்து கொண்ட தேவன் காதை அடைக்கல. அதனாலதான் நீ எந்த ஆகாரத்தை அவனை குழியில தூக்கி போட்டு சாப்பிட்டையே, அவனுக்கு கொடுக்காம நீ சாப்பிட்டையே, இப்ப பாரு என் பிள்ளைய கொண்டு நான் உன்னை போசிக்கிறேன்னு சொல்லிதான் பஞ்ச காலத்துல இந்த சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக யோசேப்பை கர்த்தர் அதிகாரியாக வைத்தார். இதுதாங்க அவருடைய தெரிந்து கொள்ளுதலுடைய விலையேற பெற்ற தன்மை. அவர் நம்மளை குற்றம் சாட்ட விட மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். இந்த மாதத்துல, இந்த வருஷத்தின் முடிவை நோக்கி போய் கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகிற வாக்குத்தத்தம் அதுதான். நீ கலங்காத, நீ பயப்படாத. ஏன்னா நான் தெரிந்து கொண்டவனை யாரும் நான் குற்றப்படுத்த விட மாட்டேன், மறைஞ்சிருந்து பேச விட மாட்டேன், முன்னால அனுப்பிட்டு பின்னால பேச விட மாட்டேன்.
அவன் பேசுறதை கேட்டு கேட்டு நான் உன்னை உயர்த்துவேன். அவன் பேசுறதை கேட்டு கேட்டு உன்னை நான் விடுவிப்பேன். ஏன்னா ஒரு மனிதனும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை குற்றம் சாட்ட முடியாது. ஆனா நமக்கு என்ன அறிவில்லை தெரியுமா? அநேக நேரங்கள்ல நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, என்ன ஒருத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நான் அவருக்கு கரத்தை பிடிக்கல, அவர் தான் என் கரத்தை பிடிச்சிருக்கிறார், நான் அவரை நம்பி வரல, அவர் தான் நம்பி என்னை அழைச்சிருக்கிறார். அந்த தேவன் கட்டாயம் என்னை அக்கறைக்கு சேர்ப்பார். எத்தனையோ பேர் பேதுரை மாதிரி கடல்ல நடக்க நினைச்சு, நானும் பேதுரை மாதிரி நடப்பேன், எனக்கு விசுவாசம் இருக்கு, நடந்து மூழ்கி போயிட்டாங்களாம். ஏன் இந்த பேதுரு மட்டும் மூழ்கல? என்ன இந்த பேதுருவை ஒருத்தர் நடக்கட்டுமான்னு கேட்டபோது நடந்துவான்னு ஒருத்தர் சொன்னார். அதனால அவர் மூழ்கடிக்கல. அவர் சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டார், அதை நிறைவேற்றாம விட மாட்டார். அந்த தேவன் இந்த மாதத்துல உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். வேதத்துல நான் தெரிந்து கொண்ட எந்த பிள்ளைகளையும் நான் பாதி வெளியில கைவிடல. பாதி வெளியில அவங்க என்னால உங்களை காப்பாற்ற முடியாது நான் கைவிட்டுட்டு போகல. அதை எல்லாம் நீ தியானித்து பார். அந்த தேவன் உன்னையும் நான் கைவிட மாட்டேன், உன்னையும் உயர்த்தாமல் நான் விட மாட்டேன். ஏனால் நீ யார் தெரியுமா? மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நான் சகலத்தையும் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் செய்து முடிப்பேன் என்று நமக்கு வாக்கு தருகிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நவம்பர் மாதத்துக்குள் பிரவேசிக்க தேவ பிள்ளைங்க, உங்களை தெரிந்து கொண்டவரை கொஞ்சம் ருசித்து பாருங்க, உங்களை தெரிந்து கொண்டவரை கொஞ்சம் அலசி பாருங்க, தியானிச்சு பாருங்க, நம்பி பாருங்க. அவர் இன்னும் அற்புதமாய், இன்னும் அதிசயமாய், இன்னும் மேன்மையாய் உங்க தலையை என் தலையை அவர் உயர்த்துவார். அந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த மாதத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையில உங்களோடு கூட இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.